ஆமா பொண்ணு கூப்பிட போறேன்னு சொன்னீங்க. காலையில இருந்து அங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்கோம். மணி 4 ஆச்சு. சரி அதை விடு. உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு இங்க வந்துட்டியே. உங்க அம்மா போன் பண்ணா என்ன பண்ணுவ? போன் கையில தானே இருக்கு. ஃப்ரெண்ட் கூட உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். உடனே கிளம்பி வான்னு சொன்னா அக்கவுண்ட்ஸ் டாலி ஆகல இன்னும் 3 மணி நேரத்துல வந்துறேன்னு சொல்லுவேன். 3 மணி நேரத்துல எப்படி போவ? நம்ம தான் இப்ப கிளம்பிடுவோமே. நம்ம தான் இப்ப கிளம்ப மாட்டோமே. சாயங்காலம் ஃளைட் இருக்குன்னு போய் சொன்னாலா? இத்தோட தூத்துக்குடிக்கு காலையில தான் ஃளைட். மீறி போகணும்னா முத்துநகர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சு நாளைக்கு காலையில தான் ஊருக்கு போய் சேர முடியும். அதுக்குள்ள உன்னை காணோன்னு எல்லாரும் தேடி தூத்துக்குடி முழுக்க இந்த விஷயம் நாரி மானோ பிவிஎஸ் கப்பல் ஏறி சிலோன் போய் சேர்ந்துரும். என்ன வேற மாதிரி பேசுறீங்க? இப்பதான் நான் ஒரிஜினலா பேசுறேன். என்ன எதுலயாவது மாட்டி விடணும், எப்படியாவது எங்க மாமா மாடத்தை வாங்கணும். இதால உங்க பிளான்? ஏய் என்னடா அழுகுற? உங்களை லவ் பண்ற ஒரே காரணத்துக்கு நீங்க கூப்பிட்ட உடனே என்ன எதனை யோசனை பண்ணாம உங்க கூட கிளம்பி வந்தேன். ஆனா நீங்க என்ன லவ் கிவங்கற? இதெல்லாம் டூ மச். ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்காதா? பிடிக்காது. பிடிக்காமதான் அன்னைக்கு விளக்கு பூஜையில 4 இடத்துல நின்னு ஒளிஞ்சு பாத்தீங்களா? நான் எங்க 4 இடத்துல நின்னு பார்த்தேன்? நீ பஜனை பாட்டு பாடும்போது தான் பார்த்தேன். அதுக்கு முன்னால புலியார் சிலைக்கிட்டயும் தூண் கிட்டயும் ஒளிஞ்சு நின்னு பார்த்தத நான் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். ஒரு பொண்ணு அழகா இருந்தா எல்லாரும் தான் பாப்பாங்க. அதுக்காக லவ் பண்ணிடுவாங்களா? அப்ப நான் அழகா இருக்கேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? 2 குடும்பமும் எதிரி குடும்பம்ங்கறத உங்களுக்கு பிரச்சனை. பரவாயில்ல, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துறேன், என்ன கட்டிக்கிடுங்க. செப்ல ஒரு மிதிச்சு அடிச்சு கடல்ல தூக்கி போட்டா காலையில தூத்துக்குடியில போய் கார ஓதுங்க. சரி, ட்ரெயின் செலவு மிச்சம், புருஷன் கையால சத்த சந்தோஷம். என்ன உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். இனிமே கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணணும் போல இருக்கு. என்னடா குழப்பற? ஆமா, எப்படி நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாருக்கும் தெரிஞ்சு என் குடும்பம் கேவலப்பட்டு விஷயம் உங்க மாமாவுக்கும் தெரிஞ்சு போயிரும். அவர் நல்லவரு. காலையில ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்லயோ இறங்கின உடனே அவர் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிர போறாரு. ஈஸி கால்குலேஷன். 2 × 2 × 2 டுட்டுடு. என்ன விட்டுடு. என்ன மாப்ப வெச்சிட்டால ஆப்பு. விஷயத்தை சொல்லல. நீ சொல்றத பார்த்தா காலைல கல்யாணம் கன்ஃபார்ம் தான் போல இருக்குல. இல்ல மாப்ள, தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. கவனமா கேளு. 5:30 மணிக்கு மதுரைக்கு ஒரு ஃளைட் இருக்கு. அத புடிச்சு எப்படியா நீ வந்தேனா 6:30க்குள்ள வந்துடலாம். நான் காரோட வெயிட் பண்றேன். ஒரு 8:30க்குள்ள அவளை வீட்ல வந்து தள்ளிடலாம். நீ முதல்ல டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் பிளாக் பண்ணு. சரி வா கிளம்பலாம். எங்க கிளம்பலாம்? ஊருக்கு. நான் வர மாட்டேன். நான் கல்யாண முடுக்கு வந்துட்டேன். காலையில தான் இங்க இருந்து கிளம்புவேன். ராத்திரி இங்கே உன்னை ரேப் பண்ணிடுவேன். எப்படியும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அது நடக்க போகுது இல்ல. இங்க பாருமா, உங்க அம்மா தேடுவாக, தாத்தா தேடுவாக, மற்றும் உங்க உறவினர்கள் எல்லாரும் தேடுவாக. வாமா பானு. ஐயோ அம்மா, இந்த மெக்ரூன் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். முதல்ல என்ன லவ் பண்றேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் ஊருக்கு வரேன். பிளாக்மெயில பண்றேன் பக்கி. என்னது? பானு, இது நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட மேட்டர் இல்லையா? ஊருக்கு போயிட்டு ஐயனார் கோயில்ல பூ போட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்றேனே. என்ன யோசிக்கிறா? நிச்சயமா ஊருக்கு போறோம்னு சொல்லுவீங்க. நான் போய் சொல்லணும்னா வா போலாம். வா வா வா. காலையில மெட்ராஸ்ல இறங்கின உடனே சாப்பிட்டுட்டு போலாம், சரவண பவனுக்கு வண்டியை விடுங்கன்னு சொன்னா. நானும் யதார்த்தமா பதார்த்தம் சாப்பிடலான்னு போனா 12 இட்லி, 5 மசால் தோசை, 4 செட்டு பூரின்னு தட்டு தேற வரைக்கும் பெரட்டுன்னு பெரட்டினா. சரி முடிஞ்சதுடா, பில்ல கட்டிட்டு கிளம்பலான்னு போனா ஷாப்பிங் பண்ணோம், சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வண்டியை விடுங்கன்னு சொன்னா 3 மணி நேரம் 7 மாடி ஏறி இறங்கி கடைசில 3 ரூபாய்க்கு ஒரு கைக்குட்டியை வாங்கி இடுப்புல சொருகிட்டு ஷாப்பிங் ஓவர்னு சொல்றா. ஐயோ, அதுக்கப்புறம் பீச்ல நான் வாங்கின தோப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. என்னது தோப்பா? இல்லே, ஒரு தடவை வாங்கினா அது ஆப்பு, பல தடவை வாங்கினா அது தோப்புல. என்ன பார்த்து டுட்டுடுங்கறால. என்ன பார்த்து அவ்வளவு கேவலமா போயிருச்சால. இதே கட்டவனாச்சே, நீ எப்படி இல்ல பொறுத்துக்கிட்டு இருந்த? அவ கடைசியா இறங்கி போகும்போது எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நீங்க தாங்கிக்கிறீங்க. நீங்க கெட்டவன் இல்ல, ரொம்ப நல்லவன். அண்ணாச்சி, கப்பல் நடுக்கடல்ல வரும்போதே விலையை பேசி முடிச்சுக்கானவ. கப்பல் கரைக்கு வரும்போதே பிவிஎஸ் போர்டு மாட்டிலே வந்திருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? சரிங்க. செல்வம், என்ன வேலைக்கு முடிச்சீங்க? 40 லட்சத்துக்கு முடிச்சோம். 30 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள வசூல் செகண்ட் லேயர் வரைக்கும் அடி வாங்கிருக்கு. அசெம்பிள் இன்ஜின் என்னதான் பக்குவமா உடைச்சு வித்தாலும் 20 ரூபாய்க்கு மேல தாங்காது.
அண்ணன் தான் அவசரப்பட்டு உடனே பர்ச்சேஸ் ஆர்டர் கேன்சல் பண்ணு, ஸ்டாப் பேமெண்ட் கொடு. செல்வம், உனக்கு கல்யாணம் ஆமே, ரொம்ப சந்தோஷம். அறிவில்ல உனக்கு? கௌரவத்தோட காசு முக்கியமா போச்சோ? மூளை என்ன முட்லையா வச்சிருக்க? உங்க அப்பன் சம்பாதிச்ச காசு கடல்ல கரைஞ்சிருமோன்னு கவலைப்பட்டு போயிட்டீங்களோ? அந்த காலத்துல போட்டியில ஜெயிக்கிறதுக்காக விறகுக்கு பதிலா கரன்சி அடிச்சு சோறு பங்கினவள இந்த சுப்பையா 50 லட்சம் இல்ல, கௌரவத்துக்காக 5 கோடியை கூட கடல் அள்ளி கொட்டுவல்ல. ஒரு வீட்டுல மூத்தவன மொக்கையனா இருப்பான், இளையவன மொக்கையனா இருப்பான்னு சொல்றது சரிதாம்ல. மழுங்கட்டையில வந்து சேர்ந்திருக்கேன். எதிரின்னு தெரிஞ்சோ அந்த ஆள் கிட்ட போய் உறவாடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அக்கா கொஞ்சம் நில்லுக்கா. ஏன்க்கா உனக்கு அந்த மனுஷன் மேல இவ்வளவு ஆத்திரம்? அவர் நம்ம நல்லதுக்கு தானே சொன்னாரு. எப்ப பாரு திமிந்துக்கிட்டு ஒரு பொட்ட புள்ளைய பெத்து வச்சிருக்குமேங்கிற அச்சம் இருக்கா உனக்கு? எதுக்கா நம்மளுக்கு இந்த வீம்பு? என்னைக்காவது எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிருக்கோமா இந்த வீட்டுல? கையில காசு இருக்கு, நிம்மதி எங்கக்கா இருக்கு? இந்த லட்சணத்துல எனக்கு கல்யாணம் வேற வேணாக்கா. கொஞ்சம் நிதானமா இருக்கா. டிக்கெட் செக் கொன்றுவேன். இந்தா. இப்பதான் ரம்மியே சேர்ந்திருக்கு. யாரு? நான் பானு பேசுறேன். என்ன வேணும்? உடனே உங்களை நான் பார்க்கணும். நான் நல்ல தண்ணி தீவுல இருக்கேன், இப்பெல்லாம் பார்க்க முடியாது. இல்ல, பூ கட்டி போட்டு பார்த்து சொல்றேன். நீங்க போன வேலா பக்கி. இல்ல, சகுந்தலா தேவி மாவட்டோட தாங்க முடியல. லவ் லவ்னு கடந்து கபரா எங்க பஞ்சாயத்து ஆயிருமோன்னு பயமா இருக்குல்ல. இப்படியாவது அவளை கழட்டி விடணும். அங்க பாரு, இப்ப எப்படி இங்க வந்தா?